மாநிலங்களவை எம்பி ஆகிறார் கமல்ஹாசன். 4 பேர் பட்டியல திமுக வெளியிட்டிருக்கு. மக்களவை தேர்தலின் போது செய்த உடன்பாடு அடிப்படையில மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசனுக்கு ஒரு இடம் ஒதுக்கப்படுவதா திமுக அறிவிச்சிருக்கு. வைகோ, அன்புமணி உள்ளிட்ட 6 தமிழக எம்பிக்களுடைய பதவிக்காலம் முடிவடையுது. புதிய எம்பிக்களை தேர்ந்தெடுப்பதற்கான மாநிலங்களவை தேர்தல் வரும் ஜூன் 19ஆம் தேதி நடக்க இருக்கு. இந்த நிலையில திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல 2025 ஜூன் 19 அன்று நடைபெற இருக்கக்கூடிய மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல்ல திமுக சார்பில் போட்டியிடும் 4 இடங்கள்ல 3 இடங்களுக்கு திமுக வேட்பாளர்களும் மற்றும் உள்ள ஒரு இடத்துக்கு ஏற்கனவே செஞ்சுக்கிட்ட ஒப்பந்தத்தின்படி மக்கள் நீதி மய்யத்திற்கு ஒரு இடம் ஒதுக்கப்படுகிறது. திமுக வேட்பாளர்களாக யார் யார் களமிறங்குறாங்க அப்படின்னா பி. வில்சன், எஸ்.ஆர். சிவலிங்கம், ரொக்கையா மாலிக் என்கிற கவிஞர் சல்மா ஆகியோர் போட்டியிடுவார்கள் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. மாநிலங்களவை தேர்தல்ல திமுக சார்பில் வழக்கறிஞர் வில்சனுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. மாநிலங்களவை எம்பி ஆகிறார் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன். மக்களவை தேர்தலின் போது செய்த உடன்பாடு அடிப்படையிலே தான் ஒரு இடம் ஒதுக்கப்படுவதா திமுக அறிவிச்சிருக்கு.